எதுக்கு கல்யாணம் பண்ணினேங்க? வயசு காலத்துல ஒருத்தருக்கு துணையா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணீங்க. கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் துக்கத்துலயும் சந்தோஷத்துலயும் ஒன்னா இருக்கும்னு தானே கல்யாணம் பண்ணீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? வேண்டாம், நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போங்க. ஒன்னாவே வாழ வேண்டாம், லாய்க்கு இல்ல. இது 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 லவ்வும் கிடையாது. மேமலியே தப்பு சொல்றீங்களா? 2 பேரும் என்ன சொல்றேன், யாரா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், யாரா நான் எவ்வளவு விட்டு கொடுக்குறது? சரி பிரிஞ்சு போயிடுங்க, வேண்டாம். இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்கு தனித்தனியா வாழ்ந்துருங்க. இதுவரைலாம் நானா சண்டை போட்டது இல்ல. நீங்க சொன்னது லவ்வும் கிடையாது, நீங்க உங்களுக்கும் லவ்வும் கிடையாது, ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதனால தான் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. தெய்வீக காதல் அது இதுன்னு நான் வச்சது உண்மை மேடம், அவ்வளவுதான். அப்படி உண்மைன்னா நான் சொல்றது கேளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போங்க. அவங்க கடமையெல்லாம் அவங்க கடமை முடியும் போது டிமாண்ட் வைக்க கூடாதுங்க. டிமாண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. காதல்ல எதிர்பார்ப்பே இருக்க கூடாது. உங்களுக்கு எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கு. என் பொண்டாட்டி எங்கிட்ட சொல்லணும், அவ அங்க எங்கிட்ட சொல்லாம பொண்ணுங்களுக்கு பாக்குறாங்க. அப்பப்ப பொண்ணுங்கள் வந்து வீட்டுல உட்கார்றது, இவ வந்து 3வது மருமகனுக்கு போய் அங்க வேலை செய்யறா, குழந்தைய பாத்துக்கிறா, என்ன கவனிக்கிறது இல்ல. மத்த 2வது பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணை பத்தி நான் எதுவுமே அந்த குடும்பத்தை பத்தி பேசல. அவங்களாம் எப்போ வேணாலும் அதை பத்தி நான் பேசவே இல்லை. போய் சொல்றா, கிடையாது, சத்தியமா சொல்றேன். இன்னொன்னு சொல்லுவாங்க, பெத்த யாருமே சொல்லுவாங்க, பெத்த தாய் மேல சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி வார்த்தையே வரால. அத்தனையும் போய் அந்த ஒரு 3வது பொண்ணு இறந்துச்சு பாருங்க, பொண்ணு இறந்து அதுதானே அந்த அந்த பையனை தான் சொல்லுவேன். அதை வர ரொம்ப தப்பு. அது நீங்க சொல்றது ரொம்ப 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 தப்பு. இது காதலும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. காதல்னா இப்படி வந்து சண்டை போட்டுக்க மாட்டீங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? வயசு காலையில எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்கா? நீங்க பாட்டுல பசங்களை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானேமா? சும்மா சின்ன பசங்களுக்கே ஒத்து போக முடியறல. இது 50 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாம 2 பேரும் வந்து உட்காந்துருக்கீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, குனிய குனிய கூட்டு கொத்துக்கு தான். அதுக்கு நீங்க வாழ்ந்துக்கிறோம் எப்படின்னா ரொம்ப அசிங்கமா பேசணும், அது மாதிரிலாம் பேசக்கூடாது மேடம். நீங்களும் புரிஞ்சுக்கணுமா? நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி போயிட்டீங்க, அவர் உங்களையே நினைச்சு வாழ்ந்திருக்காரு. இது உண்மை. அது கூட சும்மா ஆரம்பத்தில் நல்லா கேட்டுங்க. இப்போ நான் விரும்புகிறேன்றது மெசேஜ் அனுப்பிச்சேன். எப்படி கிறிஸ்டின்ல நான் வந்து விநாயகரை அனுப்பியிருந்தேன். அப்போ சும்மா ஒரு இதுக்கு கலைக்கிற மாதிரி நல்ல லவ்வில் அது என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி அடிக்கடிக்கு இந்த லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது அனுப்புறேன்னா இவங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கணும், தம்பிக்காரன் கிட்ட சொல்லிக்கணும். ஏன் தம்பி கிட்ட சொல்லியிருக்கான் எப்படி? அப்போ ஒரு எம்எல்ஏ அன்பு இருக்கிறதுனால தானே. என் தம்பிக்காரன் அவன் என்ன சொன்னான், அவர் மாமா அண்ணன் சொன்னா விளையாட வச்சுருப்பாரு. கம்முனாது மாமா, அவங்களே டென்ஷன் ஆகிடு. இவன் இல்லைன்னா நான் செத்துருவேன் மேடம், அவ்வளோதான். இவன் மடியில் தான் என் சாவு நடக்கணும். அதுக்கு மறுபடியும் ரிஜிஸ்டர் ஆகணும். அது ஏதாவது வழி பண்ணுங்க. காதல்ங்கிறது வந்து கட்டாயப்படுத்தி பண்ணுறது காதல் கிடையாது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.